இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த செவுரு கட்டுறது எதுக்கு அப்படின்னா, அவங்க அடைச்சு வைக்கிறதுக்கு எல்லாம் கிடையாது. படை எடுத்து வந்துடாம இருக்குது. அந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட், அதாவது ஒரு படை அப்படின்னா குதிரைகள் வரணும். குதிரைகள்ல தான் நீங்க தாக்குதல் பண்ணி சூறையாடி நீங்க போக முடியும். இவங்க என்ன பண்றாங்க, சூறையாடிட்டு கொள்ளை கூட்டம், நாடோடி கொள்ளை கூட்டம் தான் இவங்க. அப்போ செவுரு இவ்வளவு பெருசு 30 அடி உயரத்துக்கு செவுரு கட்டிட்டோம்னா குதிரையை தாண்ட முடியுமா? தாண்ட முடியாது. 10 அடி செவுரை உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. இந்த செவுரு இவர் என்ன பண்றாரு, துல்கர்னைன் 10 அடி அகலத்துக்கு செவுரையும் கட்டிட்டு இரும்புல ஆன பிளேட்டுகளை வச்சிடறாரு. அதாவது சிமெண்ட்ல பூசுவோம்ல, நம்ம பூசுவேல நம்ம சிமெண்ட்ல செய்வோம்ல, அதாவது இரும்புல செஞ்சு இரும்புக்கு மேல செம்ப வச்சு பூசி விட்டுறாரு. அப்போ கடப்பாறை வச்சு அதை உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. இதுதான் அவர் கட்டின செவுரு. நம்ம நினைக்கிற மாதிரி 7 லட்சம் கோடி பேரை அப்படியே மேல ஒரு மோல்டு போடணும், அவ்வளவு மெட்டீரியல் இருக்கா? அவ்வளவு மெட்டீரியல் இருந்ததுன்னா விட்டுருவானே வெள்ளக்காரன். இன்னைக்கு ஸ்டெர்லைட் இங்க காப்பர் எடுக்க போராடிட்டு இருக்கிறது, இவ்வளவு பெரிய மெட்டீரியல் பூமியில இருந்ததுன்னா விட்டுருவானாங்கிறான். 7 லட்சம் கோடி பேரை கூரையா அடைக்க முடியும் அப்படின்னா அந்த மெட்டீரியலை போய் எடுத்துட்டு வித்துட்டுல போயிருவோம். அப்போ அது இது கிடையாது. அதாவது இவ்வளவு மோசமான விளக்கங்களை சொல்லி குர்ஆனை கேலிக்குரியதாக்காதீங்க அப்படிங்கறத நாம இங்க சொல்லிக்கிறோம்.